ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னருக்கு நான் பாஸ்தா தான் செஞ்சுருந்தேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணியில் எண்ணெயும் உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இது கூட பாஸ்தாவை சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 7 மினிட்ஸ் கரெக்டாக வேகும். 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா வெந்துடும். இது நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த தண்ணியில் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இந்த பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிராகவே இருக்கும். அடுத்து பாஸ்தா செய்கிறதுக்கு பூண்டை வந்து நம்ம நல்லா இடித்து வச்சுக்கலாம். நான் கட் பண்ணலை, இடித்து தான் வச்சுருக்கேன். இந்த பாஸ்தா கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும், அதனால் தக்காளி தான் நம்ம அதிகமாக சேர்க்கணும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு 3 தக்காளிங்கிற அளவில் நான் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணாமல் கொரன்னு அரைச்சி வச்சுக்கிட்டேன். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம பாஸ்தாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிடலாம். தக்காளியோட பச்சை வாசனை இதில் நல்லாவே போயிடும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதிலாக சில்லி சாஸ் வேணாலும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வடிகட்டி வச்சுருந்த பாஸ்தாவை இது கூட சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடலாம். நான் கொஞ்சமாக இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக சீஸ் துருவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டோன்னா அவ்வளோதான், நம்ம பாஸ்தா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.